வணக்கம். இப்ப புதுசா ஏதாவது கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தேடலோட வந்திருக்கிற உங்களுக்கு, இந்த சிறப்பான மற்றும் உங்களுக்கான பிரத்யேகமான ஆழ்ந்த அலசலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஆமா, ஒரு சிறப்பான அலசல் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா. நீங்க இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு தயாராயிட்டு இருக்கலாம், இல்லனா ஒரு லாங் டிரைவ்ல இருக்கலாம், அல்லது ஆ, என்ன போலவே எப்பவுமே புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இங்க வந்திருக்கலாம். நீங்க யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம அலச போற விஷயம் உங்க சிந்தனைய வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போக போகுது. நிச்சயமா. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மூலக்கட்டுரை ஞானசரியை அப்படின்ற தலைப்புல இருக்கிற 17வது பாடல். அதாவது இது வெறும் 4 வரிகள் கொண்ட பாட்டு தான். ஆனா இத சாதாரணமா படிச்சுட்டு போயிட முடியாது. இது ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான ஒரு பெரிய விழிப்புணர்வுக்கான அறிவிப்புன்னே சொல்லலாம். ஒரு குளோபல் வார்னிங் மாதிரி. சரியா சொன்னீங்க. இல்ல நாம கொஞ்சம் விரிவாக பாப்போம். ஏன்னா பல வருஷமா நாம சுமந்துட்டு இருக்கிற தேவையற்ற நம்பிக்கைகளை எப்படி உடைக்கிறது, மரணத்தை ஒரு தூக்கமா எப்படி பாக்குறது, அதுக்கப்புறம் படியாத படிப்பு அப்படின்னு ஒரு புதுமையான விஷயத்த பத்தி இந்த 4 வரி பேசுற விதம் உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. இந்த அலசலோட நோக்கமே இந்த ஒற்றை பாட்டுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அந்த பெரிய ரகசியங்களை உங்களுக்காக முழுசா டீகோட் செய்யறது தான். கண்டிப்பா. இப்போ இந்த பாட்டை மேலோட்டமா படிச்சோம்னா, வழக்கமான ஒரு பழைய ஆன்மீக பாட்டு மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற அந்த அவசரம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு அர்ஜென்சி. ஆமா. அந்த அர்ஜென்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு தனி மனிதனுக்கான சாதாரண அட்வைஸ் மட்டும் இல்ல இது. ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் பல நூற்றாண்டுகளா சுமந்துட்டு இருக்கிற சில பெரிய சுமைகளை இறக்கி வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்ற ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முழக்கமா தான் இதை பார்க்கணும். அந்த விழிப்புணர்வு முழக்கம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்றது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயமே. பாட்டோட முதல் வரியே ரொம்ப அதிரடியா இருக்கு. முயன்று உலகில் பயனடையா மூட மதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் அப்படின்னு தொடங்குது. அதாவது நாம எவ்வளவுதான் முட்டி மோதி ட்ரை பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு சின்ன பலனையும் தராத மூட நம்பிக்கைகளும் வேலைக்கு ஆகாத பழைய விஷயங்களும் ரொம்ப வேகமா அழிஞ்சு போக போகுது அப்படின்னு இந்த மூலக்கட்டுரை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. எனக்கு இத படிச்ச உடனே ஒரு சாதாரண அன்றாட விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன விஷயம் அது? நம்ம கம்ப்யூட்டர்ல அல்லது போன்ல பல வருஷமா ஒரு பழைய மென்பொருள் வச்சிருப்போம் இல்லையா? அந்த பழைய சாஃப்ட்வேர் எந்த புது வேலையும் செய்யாது, அடிக்கடி ஹேங் ஆகும். ஆனா நம்ம சிஸ்டமோட மொத்த மெமரியும் அதுதான் அடிச்சிட்டு இருக்கும். உட்கார்னர்ல உட்காந்துட்டு இடத்த அடைச்சுக்கும். ஆமா, நாம அதை அப்டேட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம். ஆனா ஒரு யூஸும் இருக்காது. கடைசியில நாம என்ன பண்ணுவோம்? அதை மொத்தமா அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம்ல. அது மாதிரி தான் எந்த பயனும் தராத இந்த நம்பிக்கைகள் முடுகி, அதாவது அதிவேகமா அழியணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற அந்த சாஃப்ட்வேர் உதாரணம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு போன்ல இருக்கிற ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்றது ரொம்ப சுலபம். பல நூற்றாண்டுகளா மனிதர்களோட ரத்தத்துல அவங்களோட மரபணுவுல ஊறிப்போன ஒரு நம்பிக்கைய அவ்வளோ ஈஸியா அழிச்சிட முடியுமா? அது ஒரு பெரிய சவால் தான். அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சவாலே. நாம சைக்காலஜில ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், சங்க் காஸ்ட் ஃபாலசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என் தாத்தா முப்பாட்டம் காலத்துல இருந்து இதைத்தான் நாங்க நம்பிட்டு இருக்கோம், இதுக்காக என் வாழ்க்கையில இவ்ளோ நேரத்தையும் உழைப்பையும் கொட்டிட்டேன், இப்போ போய் இது பயனற்றதுன்னு எப்படி தூக்கி போடுறது அப்படின்ற ஒரு ஈகோ மனிதர்களுக்குள்ள இருக்கு. ஒரு தயக்கம் இருக்கும். ஆனா இயற்கையோட விதி என்னன்னா, மனிதனோட உண்மையான வளர்ச்சிக்கு எது தடையா இருக்கோ அது காலப்போக்குல அழிஞ்சே தீரணும். இதில் மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அந்த பழைய வேலைக்காகாத நம்பிக்கைகள் அழியணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டு அப்படியே நிக்கல. அந்த பழைய சாஃப்ட்வேர் அழிஞ்ச இடத்துல அந்த வெற்றிடத்துல என்ன வரப்போகுது அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா, அந்த வெற்றிடத்தை எப்படி நிரப்ப போறாங்க? பழைய நம்பிக்கைகள் போயிடுச்சுன்னா மனிதர்களுக்கு புதுசா ஏதாவது ஒண்ணு தேவைப்படுமே, சும்மா இருக்க முடியாதே. அதுக்குத்தான் அடுத்த வரியில ஒரு மோசமும் இல்லாதே இயன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கு நிலை பெறவும் அப்படின்னு சொல்றாங்க. சன்மார்க்கம் அப்படின்னா நிறைய பேர் இது வேற ஏதோ ஒரு புது மதம் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. சன்மார்க்கம் அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. ஓ, ஓப்பன் சோர்ஸ் சிஸ்டம். ஆமா, இதுல எந்த ஒரு ஒளிவும் மறைவும் கிடையாது. அதான் ஒரு மோசமும் இல்லாதே அப்படின்ற ரொம்ப அழுத்தி சொல்றாங்க. எந்த விதமான வஞ்சகமோ தந்திரமோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரியான எந்த ஹிடன் அஜெண்டாவும் இல்லாத ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு தூய்மையான பாதை எங்கும் நிலைபெறும் அப்படின்றது தான் அந்த வரியோட ஆழமான அர்த்தம். வாவ், அந்த மோசமும் இல்லாதே அப்படின்ற வார்த்தை எவ்ளோ பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்குது பாருங்க. மனிதர்களை பிரிக்கிற, அவங்கள கன்ஃபியூஸ் பண்ற எந்த விஷயமும் இல்லாம ரொம்ப நேர்மையான ஒரு பாதை வரப்போகுது அப்படின்னு சொல்றது உண்மையிலே சிறப்பா இருக்கு. சரி, இது எப்ப நடக்கும், எதிர்காலத்துல எப்பவாவது நடக்குமா அப்படின்ற கேள்விக்கு
அடுத்த வரிய ரொம்ப தெளிவா பதில் சொல்லுது. ஆமா, அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். எம் இறைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டீர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாபெரும் பேரறிவு, அல்லது நீங்க அது பிரபஞ்ச சக்தின்னு கூட வச்சுக்கலாம், அது தோன்றுவதற்கான சரியான நேரம் இதுவே அப்படின்னு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. இது தருணம் கண்டீர் அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு நடக்கும், அடுத்த மாசம் நடக்கும் அன்னு தள்ளி போடாம, இப்போதே இந்த நொடியே அதற்கான நேரம் வந்தாச்சு அப்படின்னு ஒரு பயங்கரமான உந்துதலை கொடுக்கறாங்க. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஏன்னா அடுத்ததா இந்த பாட்டுல வர ஒரு வரி எப்பேற்பட்ட சிந்தனையாளரையும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆக வைக்கும். உண்மையிலே அது ஒரு பவர்ஃபுல் லைன். துயின்று உணர்ந்து எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது அப்படின்னு அந்த வரி போகுது. அதாவது இறந்தவர்கள் எல்லாரும் தூங்கி எழுந்திருக்கிறவங்கள போல உயிர் தெழுவார்கள் அப்படின்னு இது சொல்லுது. எனக்கு இத படிச்சப்போ உண்மையிலே புல்லரிச்சிடுச்சு. மரணம் அப்படின்ற ஒரு மாபெரும் பயத்தை ஒரு சாதாரண தூக்கத்தோட ஒப்பிடுற அந்த தைரியம் இருக்கே, அது எப்படி சாத்தியம்? ராத்திரி தூங்க போற ஒருத்தர் காலையில எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப இயல்பா கண்ணை திறக்கிற மாதிரி இறந்தவர்கள் எழுவார்கள் அப்படின்னு சொல்றது கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயமா எனக்கு தோணுது. இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த மூலக்கட்டுரை மரணம் அப்படின்ற மனித குலத்தோட ஆகப்பெரிய அச்சத்தை எவ்வளோ சாதாரணமா எவ்வளோ ஈஸியா டீல் பண்ணுது அப்படின்றது புரியும். துயின்று உணர்ந்தே எழுந்தவர் போல் அப்படின்ற வார்த்தைகளை நாம கொஞ்சம் ஆழமா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது என்ன ஹாலிவுட் படத்துல வர்ற மாதிரி கல்லறையிலிருந்து மனிதர்கள் உடலோட எழுந்து வர்றதா? கண்டிப்பா அப்படி இருக்க முடியாது. கிடையாது. இது நம்ம சிந்தனைக்கு வைக்கப்படுற ஒரு கேள்வி. குறிப்பா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு வைக்கப்படுற கேள்வி. ஒருவேளை இங்க இறந்தவர்கள் அப்படின்னு சொல்றது மூச்சு நின்னு போனவங்கள மட்டும் குறிக்காம இருக்கலாமோ? ஓ, அதாவது உயிரோட இருந்துகிட்டே செத்தவங்க மாதிரி இருக்கிறவங்கள சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம அறியாமையில மூழ்கி விழிப்புணர்வே இல்லாம ஏதோ ரொட்டீனா காலையில எழுந்தோம், வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், தூங்குனோம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே ஒரு வகையில இறந்தவர்கள் மாதிரி தான். அவங்க அந்த அறியாமை அப்படின்ற தூக்கத்திலிருந்து விழிச்சு உண்மையான அறிவை உணர்ந்து எழுவார்கள் அப்படின்னு தான் இதை நாம புரிஞ்சுக்கணும். அது ஒரு பெரிய மெட்டஃபா. ஆமா, இது ஒரு மாபெரும் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அதனால தான் பாட்டோட அந்த வரியில இது தொடங்கி நிகழ்ந்துடும் அப்படின்னு முடிக்கிறாங்க. அதாவது இது ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் நடந்துட்டு நாளைக்கு முடிஞ்சு போற மேஜிக் கிடையாது. இது ஒரு தொடர் நிகழ்வு. இந்த விழிப்புணர்வு இங்க தொடங்கி இனிமேல் பிரபஞ்சம் முழுக்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க போற ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ். அந்த தொடர் நிகழ்வு அப்படின்ற பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, இது ஒரு பிரம்மாண்டமான தொடக்கம். சரி, இப்படி ஒரு பெரிய மாற்றம் நடக்குதே, அதுல நம்மோட ரோல் என்ன அப்படின்றப்போ அடுத்த வரியில ஆசிரியர் நேரடியாகவே இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை, அதாவது மக்களை பார்த்து கூப்பிடுறாரு. நீர் பயின்று அறிய விரைந்து வம்மின் அப்படின்னு கூப்பிடுறாரு. ரொம்ப நேரடியான ஒரு அழைப்பு. ஆமா, வாங்க வந்து கத்துக்கோங்க, அதுவும் சீக்கிரமா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுல ஒரு அவசரம் இருந்தாலும் அதை விட ஒரு பெரிய அக்கறையை என்னால ஃபீல் பண்ண முடியுது. தங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை, ஒரு பொக்கிஷத்தை ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும்னு துடிக்கிற ஒரு நல்ல மனசு இதுல தெரியுது. ஆனா ஏன் இவ்ளோ அவசரப்படுறாரு? விரைந்து வம்மேன் அப்படின்னு ஏன் கூப்பிடணும்? ஏன்னா நேரம் போயிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில நாம பல தேவையில்லாத விஷயங்களுக்கு ஓடி ஓடி நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனா உண்மையான ஒரு விஷயத்தை கத்துக்க நம்ம மெனக்கிடுறதே இல்லை. அதனாலதான் அந்த அவசரம். ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அவங்க விரைந்து வந்து எதை கத்துக்கணும்? உலகத்துல எத்தனையோ லைப்ரரி இருக்கு, ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. அதையெல்லாம் வந்து படிக்க சொல்றாரா? அதான் இல்லையே. அங்கதான் அவர் ஒரு செக் வைக்கிறாரு. படியாத படிப்பை படித்திடலாம் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம். அது என்ன படியாத படிப்பு? ஆமா, அது ஒரு முரண்பாடு மாதிரி இருக்கே. படியாத படிப்பை எப்படி படிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சே இது நம்ம ரெகுலரான எஜுகேஷன் சிஸ்டம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிடையாது. இது அன்ஸ்டடீட் நாலேஜ். அதாவது நீங்க எந்த புத்தகத்தை படிச்சோம், எந்த வீடியோ பார்த்தோம் கத்துக்க முடியாத ஒரு அறிவு. எழுத்துகளாலேயோ வார்த்தைகளாலேயோ சொல்லிக் கொடுக்க முடியாத, ஆனா அனுபவபூர்வமா மட்டுமே உணரக்கூடிய ஒரு அறிவு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீச்சல் அடிக்கிறத பத்தி நீங்க 100 புக்கு படிக்கலாம். எப்படி கையை ஆட்டணும், எப்படி காலை ஆட்டணும்னு தியரி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா உங்களை அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா முழுகிடுவோம், மூச்சு திணறிடும். தண்ணிக்குள்ள இறங்கி பிராக்டிக்கலா அடிபட்டு கத்துக்கிட்டா மட்டும்தான் நீச்சல் வரும். அதேதான் இந்த ஆன்மீக விழிப்புணர்வு அல்லது சன்மார்க்கம் அப்படின்றதும் வெளியிலிருந்து யாரோ வந்து உங்க மூளைக்குள்ள திணிக்கிற டேட்டா கிடையாது. அது உங்களுக்குள்ளிருந்து உள்ளிருந்து மலர வேண்டிய ஒரு அனுபவம். அதைத்தான் படியாத படிப்பு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிறது வேற, அனுபவபூர்வமா உணர்றது வேற.
வாவ், நாலேஜ் வர்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சரி, அந்த படியாத படிப்பை எப்படி கத்துக்கிறது? அதுக்கு ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கான்னு பார்த்தா, பாட்டோட கடைசி பகுதியில அதையும் ரொம்ப அழகா 4 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஆமா, அந்த 4 படிகள் ரொம்ப முக்கியம். படித்திடலாம், உணர்ந்திடலாம், பற்றிடலாம், சுகமே அப்படின்னு அந்த வரி போகுது. இதை நம்ம கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம். முதல்ல படித்திடலாம். இதுதான் முதல் படி. அந்த படியாத படிப்பை கத்துக்க நம்ம மைண்ட ஓபன் பண்றது, அந்த புது பாதைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறது. சரி, கத்துக்கிட்டோம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மூளையில ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் அது இருந்தா பத்தாது. அதனால தான் 2வது ஸ்டெப்பு உணர்ந்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜ். கத்துக்கிட்ட அந்த புது அறிவை ஆழமா உள்வாங்கிறது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி. ஆமா, மூளையிலிருந்து அது இதயத்துக்கு செல்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது. ஒரு விஷயம் தப்புன்னு மூளைக்கு தெரியும், ஆனா அது செய்யக்கூடாதுன்னு மனசு உணரணுமே. அது ஒரு வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு வாழும் உண்மை அப்படின்னு ஃபீல் பண்றது தான் இந்த உணர்ந்திடலாம் நிலை. ஓகே, படிச்சாச்சு, அதை உள்வாங்கி உணர்ந்தும் ஆச்சு. இப்போ நாம முழுசா ஞானம் அடைஞ்சிட்டோமா? முடிஞ்சுதா? கிடையாது. அடுத்ததுதான் இருக்கிறதுலே பெரிய டெஸ்ட் வருது. 3வது படி, பற்றிடலாம். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒருத்தர் 10 நாள் மெடிடேஷன் கேம்ப் போயிட்டு ரொம்ப அமைதியா திரும்பி வராரு. உலகமே அன்பால் ஆளதுன்னு ஃபீல் பண்றாரு. ஆனா டிராஃபிக்ல யாரோ ஒருத்தர் வண்டிய குறுக்க விட்ட உடனே அவருக்கு பயங்கர கோபம் வருது. அங்குதான் எல்லாமே உடையும். இங்கேதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிபடுது. ஒரு உண்மையை உணர்ந்தா மட்டும் பத்தாது. எப்பேற்பட்ட பிரஷர் வந்தாலும், சூழ்நிலை மாறினாலும் அந்த உண்மைய கைவிடாம உறுதியா வாழ்க்கையோட சேர்த்து புடிச்சுக்கணும். அதுதான் அந்த பற்றிடலாம். இது வெறும் நம்பிக்கையை புடிச்சுக்கிறது இல்ல, நம்ம அனுபவத்தால கிடைச்ச ஒரு கிளாரிட்டிய இறுக்கமா புடிச்சுக்கிறது. என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? 100க்கு 100% உண்மை. நாம எவ்வளோ விஷயங்களை உணர்றோம், ஆனா அதை தொடர்ந்து பற்றிக்கொள்ள தவறிடுறோம். அப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த உண்மையை உறுதியா பற்று பிடிக்கும்போது தான் நமக்கு அந்த 4வது ஸ்டெப், அதாவது ஃபைனல் ரிசல்ட் கிடைக்குது. அதுதான் சுகமே. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சுகம் அப்படின்றது ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டா கிடைக்கிற தற்காலிக சந்தோஷமோ அல்லது ஒரு பொருள் வாங்கினா கிடைக்கிற மகிழ்ச்சியோ கிடையாது. அது ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட். ஆமா, இது ஃபைனல், அல்டிமேட், எதனாலையும் அசைக்க முடியாத ஒரு ஆனந்தம், ஒரு பிளிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதன் அந்த பழைய வேலைக்காகாத நம்பிக்கைகளை குப்பையில போட்டுட்டு, அறியாமைன்ற தூக்கத்திலிருந்து முழிச்சுக்கிட்டு, ஏட்டுச்சுரக்காயா இல்லாத அந்த படியாத படிப்பை கத்துக்கிட்டு, அதை மனசார உணர்ந்து உறுதியா பிடிச்சுக்கும்போது அவன் முழுமை அடையறான், அந்த பேரின்பத்தை அடையறான்னு இந்த 4 வார்த்தைகள் நமக்கு ஒரு முழு வாழ்க்கை தத்துவத்தையே ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருச்சு. நிஜமாவே எவ்வளவு அற்புதமான ஒரு பயனா இது. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒற்றை பாடல் ஞானசரிய 17வது பாடல் வெறும் 4 வரிகள்ல எவ்வளோ பெரிய ஒரு மேப்பை நம்ம கையில கொடுத்துருக்குன்னு நினைக்கும்போது சிலிர்ப்பா இருக்கு. நாம எங்க ஆரம்பிச்சோம்? எந்த பலனும் தராத தேவையற்ற பழைய மூட நம்பிக்கைகளை அன்இன்ஸ்டால் பண்றதுல ஆரம்பிச்சோம். ஆமாம், அப்படி அது அழியும்போது வர்ற அந்த வெற்றிடத்துல எந்த ஒழிவு மறைவும் இல்லாத ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு சன்மார்க்கம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மரணம் அப்படின்ற இருளை பார்த்து பயப்படாம நீண்ட உறக்கத்துல இருந்து காலையில ஃப்ரெஷ்ஷா கண்முழிக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விழிப்புணர்வை பத்தி பேசணும். அடுத்ததா டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்ட அந்த அக்கறையான குரலையும், புத்தகங்கள்ல இல்லாத அந்த படியாத படிப்பு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்தோம். கடைசியா அந்த படிப்பை படிச்சு உணர்ந்து லைஃப்ல அப்ளை பண்ணி பற்றிக்கொண்டு அல்டிமேட் சுகத்தை எப்படி அடையறதுன்ற அந்த 4 ஸ்டெப்ஸையும் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணிட்டோம். ரொம்ப கச்சிதமா தொகுத்து சொல்லிட்டீங்க. இதன் உண்மையான அர்த்தம் என்ன? இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் உங்க அன்றாட வாழ்க்கையில நிஜமாவே நாம எதை தேடி ஓடிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம சுமந்துட்டு இருக்கிற பல நம்பிக்கைகள், பல கொள்கைகள் நமக்கு நிஜமாவே ஏதாவது ஒரு யூஸை கொடுக்குதா? இல்ல அது வெறும் சுமையா நம்ம மைண்ட ஆக்கிரமிச்சிட்டு இருக்கா? நாம வெறும் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் சொல்லி கொடுக்கற அந்த ஏட்டு படிப்பை மட்டும்தான் நாலேஜா நினைச்சிட்டு இருக்கோமா? அல்லது நம்ம உள்ள இருந்து வரக்கூடிய அந்த படியாத படிப்பை தேடி போக தயாரா இருக்கோமா? இது ரொம்பவே ஆழமான கேள்விகள். இந்த மூலக்கட்டுரை நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நீங்க கண்ணை மூடிக்கிட்டு எதையாவது நம்பணும் அப்படின்னு கிடையாது. அது கேட்கறது எல்லாமே ஒரு விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வு வெளியில எங்கேயோ இல்ல, அது நம்ம கையில தான், நம்ம உள்மனசுல தான் இருக்கு அப்படின்றத இந்த பாட்டு ஒவ்வொரு வரியிலையும் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது. அந்த விழிப்புணர்வை பத்தி பேசும்போது இன்னைக்கு இந்த அலசலை நாம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு புது கோணத்தை உங்க சிந்தனைக்கு கொண்டு வர ஆசைப்படுறேன்.
இந்த பாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு வரிய பத்தி நாம விவாதிச்சோம். அதாவது இறந்தவர்கள் அல்லது அறியாமையில இருக்கிறவங்க தூங்கி காலையில இயல்பா எழுந்திருக்கிற மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாம எழுவார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆமா, துயின்று உணர்ந்தே எழுந்தவர் போல். அதேதான். இப்போ என் மைண்ட்ல வர்ற கேள்வி என்னன்னா, அறியாமைக்கும் அந்த மாபெரும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் நடுவுல இருக்கிற பார்டர் ஒரு நல்ல நைட் தூக்கத்துக்கு அப்புறம் காலையில எந்த சிரமமும் இல்லாம கண்ணை திறக்கிற மாதிரி அவ்வளோ சிம்பிளான அவ்வளோ இயற்கையான ஒரு விஷயமா இருந்தா, நம்ம அன்றாட வாழ்க்கையில அறிவை தேடுறோம், பொருளை தேடுறோம்னு நாம சுமந்துட்டு தெரியிற தேவையற்ற கவலைகள், பதற்றங்கள், ஸ்ட்ரெஸ், போராட்டங்கள் இது எல்லாமே எவ்வளோ அர்த்தமற்றதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில கண்ணை திறந்து முழிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை அப்படின்னா, ஒரு கனவுக்குள்ள நாம நிழலோட சண்டை போடுற மாதிரி நாம ஏன் அந்த தூக்கத்துக்குள்ளேயே இவ்ளோ கொடூரமா போராடிட்டு இருக்கோம்? ரொம்ப பிரமாதமான கேள்வி. ஏன்னா அந்த தூக்கமும் இந்த கனவும் நமக்கு அவ்வளவு ரியலா தெரியுது. அதனால தான் நம்ம போராடுறோம். ஆனா ஒரு செகண்ட் கண்ணை திறந்தா போதும் அந்த போராட்டமே மாயேன்னு புரிஞ்சிடும். எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு செகண்ட் கண்ணை திறக்கிறது தான் இங்க விஷயமே. இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இன்றைய ஆழ்ந்த அலசலை நம்ம நிறைவு செய்வோம். அந்த தூக்கத்திலிருந்து முழிச்சுக்கிறது எவ்வளோ சுலபம்னு நினைச்சு பாருங்க. சிந்தியுங்கள், விழித்தெழுங்கள். உங்களுடனான இந்த உரையாடல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சுது. மீண்டும் ஒரு புதிய தேடலுடன் இன்னொரு அலசல்ல நாம சந்திப்போம்.